ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் நந்தாஜி. திரைத்துறையில் ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இருப்பானா அப்படின்றத பல இன்டர்வியூ பற்றி பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ அப்படி இருந்த மனுஷன் ஒரு ஃபேன்ஸுக்காக எந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டும் வச்சதில்லை, ஃபேன்ஸுக்காக எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு பல பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாலும் விஜய் சித்து கூட இடையில சொல்லியிருப்பார், தல ரசிகனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுன்றது. அது உண்மையிலே அது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஏன்னா பல ட்ரோல்ஸு, ஏன்னா விடாமுயற்சி, அது சும்மா நடைப்பயிற்சி தான் மச்சான், படமெல்லாம் வராது அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருந்த காலம்லாம் வேறு இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் அன்கண்டிஷ்னல் ஃபார் தம் மை ஃபேன்ஸ் லவ்லி அப்படின்னு சொல்லி தல அஜித் வந்து ரீசெண்டாக ஒரு ரேசிங்கில் சொல்லியிருப்பார். ஸோ இவர் இந்த அளவுக்கு இருந்தாலும் மனுஷன் இன்னும் ஃபேன்ஸை மதிக்காமலாம் இருந்ததில்லை. ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இருப்பான்னு வாயை பொழந்து நம்ம பார்த்த காலம் வந்து திரைத்துறையில் பார்த்து தான். அவர் நேற்று வின்னிங் மூமெண்ட்டில் அவர் இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆக்டிவிட்டீஸும் பார்த்து தலை இப்படியெல்லாம் இருப்பாரா அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்திங்கன்னா புல்லரிச்சிருங்க. அந்தளவுக்கு அவர் வந்து நேற்று வின்னிங் பண்ண அந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு இடத்துலும் தான் தான் ஜெயித்தேன் அப்படின்ற ஒரு கர்வம் இல்லாமல் தன்னோட டீமையும் சரி, தன்னோட ஃபேமிலியும் சரி, தன்னோட சொந்த நாட்டையும் சரி, அதாவது பார்த்திங்கன்னா தேசிய கொடி இல்லாமல் அவர் அந்த ஒரு இடத்துல நின்னதே இல்லை. எல்லா இடத்துலையும் தன்னோட தேசிய கொடியை இந்தியா ஜெயித்தது மாதிரி தாங்க அதை காட்டியிருந்தார். ஸோ இதை விட ஒரு தலை ஃபேன்ஸுக்கு என்னங்க வேணும்? எந்த ஒரு தலை ஃபேன்ஸ் நம்ம தலையால் நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாரு, ஃபேன்ஸ் மீட் வைக்க மாட்டார், நம்மளை பற்றி எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதுங்க. ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கே தெரியும் தலை எந்த மாதிரி அப்படின்றவர். ஸோ இந்த டைமில் தலை ரசிகராக இருக்கிறதுல ஐ ப்ரௌட் ஆஃப் யூ.